ஸ்ரீ ரேவா காண்டம் 84ஆம் பகுதி. கபி மற்றும் பிற தீர்த்தங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இந்த சூழலில் அவர்கள் ஒரு பழமையான புராண கதையை மேற்கோள் காட்டுகிறார்கள். கைலாய மலையில் சிவபெருமான் தன்னை மிகுந்த பக்தியுடன் வினவிய சண்முகனுக்கு இக்கதையை எடுத்துரைத்தார். ஈஸ்வரனார் கூறினார், முற்காலத்தில் ஸ்கந்தனே திரேதாயுகத்தில் ராவணன் ராமபிரானால் கொல்லப்பட்டான். அக்காலத்தில் 14 கோடி பிரம்ம ராட்சசர்கள் கொல்லப்பட்டனர். விண்ணுலகில் வசிப்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பொருட்டு அவர்கள் கொல்லப்பட்ட போது அன்பு மகனே 3 உலகங்களிலும் மிகுந்த மகிழ்ச்சியும் களிப்பும் நிலவியது. சீத்தையை மீட்ட பின்னர் பகவான் ஸ்ரீ ராமபிரான் முதன்மையான வானரர்களுடன் அயோத்திக்கு திரும்பினார். இலக்குவனின் மூத்த சகோதரனான பரதாழ்வார் ஒரு பெரும் விழாவிற்கு ஏற்பாடு செய்து ஸ்ரீ ராமபிரானிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தார். அதன் பின்னர் முட்களை எதிரிகளைப் போல தொல்லை தருபவர்கள் அனைவரும் வேறறுக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை ராமபிரான் ஆளத் தொடங்கினார். தனது பணியினை வெற்றிகரமாக முடித்த ஹனுமன் கைலாயத்திற்கு சென்றார். வாயிற்காப்பாளரான நந்தி தேவர் அந்த வானரன் ருத்ரனின் ஒரு அம்சமாகவே இருந்தாலும் பாவ குவியல்களை அழிப்பவரான ருத்ரனை சந்திக்க அவனை அனுமதிக்கவில்லை. அப்போது நந்தி தேவரை அனுமன் இவ்வாறு வினவினார், நான் என்ன பாவம் செய்துவிட்டேன்? அம்பிகையுடன் வீற்றிருக்கும் ருத்ரனாரின் மங்கள திருமேனியை தரிசிக்கும் பேறு எனக்கு ஏன் மறுக்கப்படுகிறது? நந்திதேவர் கூறினார், வானர தலைவரே, தேவர்களின் நலனுக்காகவே நீ இந்த அவதாரத்தை மேற்கொண்டாய். ஆயினும் நீ செய்த பாவத்தின் விளைவுகளை அனுபவிப்பதன் மூலமே அப்பாவத்தை போக்கிக் கொள்ள முடியும். ஹனுமன் கூறினார், நந்தி தேவரே, தேவர்களின் பணியை நான் நிறைவேற்றி கொண்டிருந்த போது நான் செய்ததாக சொல்லப்படும் அந்த பாவம் என்ன? பிராமணர்கள் இயற்றிய யாகங்களை சிதைத்த கொடிய அரக்கர்கள் கொல்லப்பட்டார்களே தவிர அதில் என்ன பாவம் இருக்க முடியும்? அவர்களின் உரையாடலை கேட்கும் ஆவலில் ஹரனாரான ஈசனார் மற்றொரு வாயில் வழியாக எட்டி பார்த்தார். அங்கே தன்னுடையவே ஒரு அம்சமாக திகழும் அளவற்ற வலிமை கொண்ட அந்த வானரனை அவர் கண்டார். அதன் பின் குரங்குகளின் தலைவன் தனக்கு எதிரே நிற்பதை அவர் கண்டார். அத்தலைவன் கூறினார், ஈஸ்வரனார் அருளினார், குரங்கே, கங்கை, கயை, ரேவா, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகியவை அனைத்து பாவங்களையும் போக்கும் புண்ணிய நதிகளாகும். அவற்றில் நீ புனித நீராடுவாயாக. நர்மதை நதியின் தென்கரையில் சோமநாதருக்கு மிக அருகில் மிகவும் சிறப்புமிக்க ஒரு தீர்த்தம் அமைந்துள்ளது. வானரமே, நீ அங்கு செல்வாயாக. எனது கட்டளையின்படி அங்கு நீ புனித நீராடினால் உனது பெரும் பாவம் முற்றிலுமாய் நீங்கிவிடும். அங்கிருந்து துள்ளி எழுந்த அனுமன் கர்ஜனை செய்தவாறே ரேவா நதியின் தென்கரையை அடைந்தார். அங்கு அவர் மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டார். சிறிது காலத்திற்கு பின்னர் குந்தியின் மைந்தனே, ஈசனாரின் அருளால் அனுமன் தவத்தில் ஈடுபட்டிருந்த போதே அரக்கர்களை கொன்றதனால் அவனுக்கு ஏற்பட்ட பாவம் முற்றிலுமாய் விலகியது. அதன் பின் சிவனாரான ஹரன் தேவர்களுடன் இணைந்து அந்த தீர்த்தத்திற்கு எழுந்தருளினார். அவர் அந்த வானரத்தை அன்புடன் தழுவி பின்வருமாறு ஒரு வரத்தை அருளினார். இனி இந்த தீர்த்தம் ஐயமின்றி உனது பெயராலேயே விளங்கி வழங்கப்படும். அந்நாள் முதல் அந்த தீர்த்தம் கபி தீர்த்தம், குரங்கு தீர்த்தம் என்றே அழைக்கப்படலாயிற்று. மேலும் சிவபெருமான் தாமே அனுமந்தேஸ்வரர் எனும் திருப்பெயருடன் அங்கேயே நிரந்தரமாக வீற்றிருக்கலானார். அனைத்து வகையான உயிர் கொலைகளாலும் ஏற்படும் பாவங்கள் அனைத்தையும் அவர் போக்கி அருள்கிறார். எவர் ஒருவர் அந்த தீர்த்தத்தில் மிகுந்த பக்தியுடன் புனித நீராடி அங்குள்ள சிவலிங்கத்தை வழிபடுகிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் சிவபெருமானே உறுதிப்பட கூறியது போல முற்றிலுமாய் அழிந்துவிடும். அங்கு ஒருவரின் அஸ்தி கரைக்கப்பட்டு பிண்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அதனால் கிடைக்கும் நற்பயன் என்றென்றும் நிலைத்திருக்கும். அங்கு செய்யப்படும் எத்தகைய தானத்திற்கும் கோடி மடங்கு நற்பயன் கிட்டும். ராமபிரானை தரிசிப்பதற்காக அனுமன் அயோத்திக்கு சென்றார். அவர்கள் இருவரும் இனிமையாக உரையாடி கொண்டிருந்த போது தனக்கு நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தையும் அனுமன் ராமபிரானிடம் விவரித்து கூறினார். ஸ்ரீ ராமபிரான் கூறினார்,
நீ தேவர்களுக்காகவும் அதே சமயம் எனக்காகவும் ஒரு பெரும் பணியை நிறைவேற்றியதன் விளைவாகவே இந்த பாவத்தை சுமக்க நேர்ந்தது. ஆகையால் நானும் ஒரு பாவியாகவே கருதப்படுவேன். ஐயமின்றி நானும் ஒரு தவத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். நான் அத்தவத்தை நிச்சயமாக மேற்கொள்வேன். அதன்பின் பாவங்களை போக்கும் ஆற்றல் கொண்ட ரேவா நதியின் தென்கரையில் ராகவனான பகவான் ஸ்ரீ ராமபிரான் 24 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தார். அவர் ஜோதிஷ்மதி எனும் நகரில் தங்கியிருந்து ரேவா நதியில் புனித நீராடினார். அவரது கட்டளைப்படி லக்ஷ்மண சுவாமி அவருக்கு தவறாமல் பணிவிடை செய்து வந்தார். பகவான் ஸ்ரீ ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமி ஆகிய இருவரும் அவ்விடத்தில் லிங்கங்களை ஸ்தாபித்தனர். ரேவா நதிக்கரையில் தாங்கள் இயற்றிய உண்மையான தவத்தின் வலிமையால் சிறந்த அறிவு திறன் கொண்ட அந்த இரு வீரர்களான பகவான் ஸ்ரீ ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமி ஆகியோர் தங்கள் பாவங்களிலிருந்து விமோச்சனம் பெற்றனர். பின்னர் தேவர்களின் தலைவரான ஹரனான ஈசனார் புண்ணிய சிறப்புமிக்க முனிவர்களுடன் இணைந்து அந்த தீர்த்த கரைக்கு எழுந்தருளினார். தனது சக்தியின் ஒரு கூறினை கலையை அந்த தீர்த்தத்தில் நிலை நிறுத்திய பின்னர் அவர் ஒரு வரத்தை அருளினார். அனைத்து தீர்த்தங்களிலிருந்தும் கொண்டுவரப்பட்ட நீர் நிறைந்த குடங்களை முனிவர்கள் தரையில் கொட்டினர். அவ்வாறு ஒன்று திரண்ட நீர் கலா கும்பம் எனும் பெயருடைய ஒரு லிங்கமாக உருவெடுத்தது. அப்பெருமான் கும்பேஸ்வரர் என்னும் திருப்பெயரால் சிறப்புற்று விளங்கினார். தேவர் கூட்டங்கள் அவரை போற்றி வழிபட்டன. தேவர்களால் சரணடையப்பட்ட அந்த லிங்கத்தை பகவான் ஸ்ரீ ராமபிரானும் வழிபட்டார். ராமரின் புகழை மேலும் சிறப்பிக்கும் பொருட்டு அப்பெருமான் அவருக்கு மற்றொரு வரத்தையும் அருளினார். தனது தவத்தின் 24ஆம் ஆண்டில் பகவான் ஸ்ரீ ராமபிரான் சனி பகவான் கன்னி ராசியில் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரித்த போது தேவி பார்வதி அன்னை பார்வதி தன் பாவங்களிலிருந்து விமோச்சனம் பெற்றாள். ஆகையால் அந்த சமயத்தில் தேவ யாத்திரை தெய்வீக பேரணி நடத்தப்பட வேண்டும் என்று தேவர்கள் மகிழ்ச்சியுடன் பிரகடனம் செய்தனர். கோதாவரி தீர்த்தத்தில் நீராடுவதால் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் ஒருவனுக்கு கிடைப்பது போலவே ரேவா நதியில் புனித நீராடுவதாலும் அங்குள்ள சிவலிங்கங்களை தரிசிப்பதாலும் மனிதர்கள் அதே புண்ணிய பலனை பெறுகிறார்கள். சிவனார் கூறினார், சண்முகனே, நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள கும்பேஸ்வரரின் சந்நிதியில் தங்கியிருந்து தங்கள் பித்ருக்களுக்கு சார்த்தம் திதி செய்யும் பக்தர்களுக்கு கிடைக்கும் பலனை செவிமடுப்பாயாக. மனிதர்களின் உடலில் எத்தனை மயிர்கால்கள் உள்ளனவோ அத்தனை ஆண்டுகள் வரை அந்த பித்ருக்கள் நிலையானதும் அழியாததுமான நற்கதியை அடைவார்கள். 3 சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசிப்பதன் மூலம் மனிதர்கள் ஒரு அரிய பலனை பெறுகிறார்கள். அப்பலனானது பூமியில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் தரிசிப்பதாலும் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடுவதாலும் பொதுவாக கிடைக்கும் பலனுக்கு இணையானதாகும். மகப்பேறு இல்லாத ஒருவனுக்கு நன்மகன் பிறப்பான். வறுமையில் வாடுபவன் செல்வம் பெறுவான். நோயால் பீடிக்கப்பட்டவன் பிணிகளிலிருந்து விடுபடுவான். இக்காரியத்தில் எவ்வித தயக்கமோ அல்லது ஐயமோ கொள்ள தேவையில்லை. ஸ்கந்தனே, நர்மதை நதிக்கரையில் உள்ள கும்பேஸ்வரரின் சன்னதியில் நீராடுவதால் கிடைக்கும் பலனானது குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது கோதாவரி நதியில் நீராடுவதால் கிடைக்கும் பலனை விட 12 மடங்கு அதிகமானதாகும். நர்மதை நதியின் தென்கரையில் எழுந்தருளியுள்ள அன்னை உமாதேவியின் நாயகனான கும்ப சம்புவை கும்பேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தும் அவரை தரிசிக்க செல்லாதவர்களின் பிறவியே பயனற்றதாகிவிடுகிறது. முனிவர்களின் கட்டளைப்படி கோதாவரி யாத்திரையின் போது கடைபிடிக்கப்படுவது போலவே இந்த தேவ யாத்திரையும் 24ஆம் ஆண்டில் நடத்தப்பட வேண்டும் என்று சிவனார் அருளி செய்துள்ளார். நர்மதை நதிக்கரையில் உள்ள கும்பேஸ்வரரின் சன்னதியில் செய்யப்படும் தான தர்மங்களின் பலன் வானில் சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் ஒளிரும் காலம் வரையிலும் நிலையானதாக திகழும். ஆகையால் அறிவு சான்ற கற்றறிந்த பெருமக்கள் அந்த புண்ணிய தலத்தில் சிறந்த தானங்களை செய்ய வேண்டும். பசுக்கள், தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றை அங்கு தானமாக வழங்குவது மிகவும் சிறந்தது என்று
சான்றோர்கள் போற்றி புகழ்கிறார்கள். ஒரு பெரும் பாவக் குவியல் இத்தீர்த்தத்தை வெறும் நினைத்த மாத்திரத்திலேயே அழிந்து போகும் என்றால், ஸ்கந்தனே, இத்தீர்த்தத்தில் புனித நீராடுவதன் மூலம் பிரம்மஹத்தி பிராமணனை கொன்ற பாவம் எனும் பெரும் பாவமும் அழியும் என்பதில் என்ன ஐயம் இருக்க முடியும்? யுதிஷ்டிரரே, எவன் இத்தீர்த்தத்தில் புனித நீராடி அங்கு சார்த்தம் முன்னோர் வழிபாடு செய்கிறானோ அவன் சிவபெருமானின் திருவருளால் தன் பரம்பரையின் 102 தலைமுறைகளை நற்கதி அடையச் செய்வான். உலகில் எத்தனையோ தீர்த்தங்களும் ஏரிகளும் கடல்களும் இருந்தாலும் அவை எதுவும் சிவலிங்கத்திற்கு செய்யப்படும் வழிபாட்டின் 16 பங்குக்கு கூட ஈடாகாது. இவ்வாறு பகவான் ஸ்ரீஹரியையும் ஈஸ்வரனாரையும் தலைவர்களாக கொண்ட தேவர்கள் அந்த வரத்தை அருளிய பின் அத்தீர்த்தத்திற்கு தங்கள் சிறந்த பெயர்களை சூட்டிவிட்டு அவரவர் இருப்பிடங்களுக்கு திரும்பினர். இத்தீர்த்தத்திற்கு வரத்தை அருளிய பின்னர் லக்ஷ்மண சுவாமியின் மூத்த சகோதரரான பகவான் ஸ்ரீ ராமபிரான் நர்மதை நதி நீரில் நீராடி பாவங்கள் நீங்க பெற்ற அயோத்தி நகருக்குள் நுழைந்தார். முனிவர்கள், மக்கள், தேவர்கள் மற்றும் தன் குடும்பத்தினருடன் சூழப்பட்டு அன்னை சீதா பிராட்டியின் பொன் விக்கிரகம் ஒன்றை செய்வித்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் அத்தீர்த்த கரையில் ஒரு யாகத்தை சிறப்பாக நடத்தினார். அத்தீர்த்தமானது முற்காலத்தில் திரேதாயுகத்தில் தோற்றுவிக்கப்பட்டு ஸ்கந்த பெருமானின் பெயரால் அழைக்கப்பட்டது. ஆகையால் மக்கள் இச்சிவலிங்கத்தை தவறாமல் சென்று தரிசிக்க வேண்டும். பெரும் தீவினைகளால் திரண்ட பாவங்கள் ஒரு உயிரானது தேவர்களால் போற்றப்படும் இத்தீர்த்தத்தை வந்து தரிசிக்கும் வரை மட்டுமே அதன் உடலை பீடித்திருக்கும். ஜோதிஷ்மதி எனும் நகரில் எழுந்தருளியுள்ள பரம்பொருளான ஹரனை சிவபெருமானை எவர் தரிசிக்கிறார்களோ அவர்கள் உன்னத ஆன்மாக்களாகவும் பெரும் பாக்கியசாலிகளாகவும் திகழ்வர். அவர்களின் பிறப்பும் வாழ்வும் மிகவும் சிறப்பானவையாக அமையும். ஆகையால் அறியாமையை நீக்கி அனைத்து நற்பயன்களையும் பெற்றிடும் பொருட்டு கும்பேஸ்வரம் எனும் பெயருடைய இத்தீர்த்தத்தை மக்கள் மிகுந்த பக்தியுடனும் மரியாதையுடனும் அணுகி வழிபட வேண்டும். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். சம்புமூர்த்தியின் சிவனாரின் இத்திருவாக்குகளை செவிமடுத்த சண்முகப் பெருமான் தன் தந்தையின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை பணிவுடன் வணங்கிவிட்டு சிவனாரின் நதிக்கரையின் தென்பகுதியை அடைந்து அங்கு எழுந்தருளி இருந்த வானர தலைவன் சுக்ரீவன், பகவான் ஸ்ரீ ராமபிரான் மற்றும் கும்ப சம்பு ஆகியோரின் சிவலிங்கங்களை தரிசித்தார். 84ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.